அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக நம்ம இந்த ஒரு ஆன்லைன்ல நம்ம இணைந்து தேவனுடைய வார்த்தைகளை பற்றின நம்ம ஒரு ஆராய்ச்சி தியானம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம். இந்த 12ஆம் அதிகாரம் ஏற்கனவே பார்த்துட்டு வரோம். பரிசுத்தமாக்கப்படுதல் நம்ம வாழ்க்கையில போயிட்டு இருக்குது. பரிசுத்தமாக்கப்படுதல் தேவன் நம்மகிட்ட பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பரிசுத்தமாக்கப்படுதல்ல எந்த அளவுக்கு நம்ம தேவனுக்கு ஒத்துழைக்கணும், கூட நிக்கணும், இந்த காரியத்துல அது ரொம்ப முக்கியம். எனவே நாம் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளை தான் இந்த 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்துட்டு வரோம். உதாரணத்துக்கு தேவனுடைய ஏற்பாடு சபை என்று சொல்லும் போது, சபையாக தேவன் நம்ம வச்சிருக்கிறார் சொல்லும் போது, நம்ம எல்லாருக்கும் அழைப்பு தனிப்பட்ட அழைப்பு தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரே அழைப்பு, பட் ஒவ்வொருவரும் இண்டிவிஜுவல் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா தேவன் சபையா வச்சிருக்கிறார் சொல்லும் போது தேவனுடைய ஏற்பாட்டை புரிஞ்சுக்கிட்டு நாம் பரிசுத்தமாக்கப்படுதலுக்கு ஏதுவாக தேவன் சபை மத்தியில நாம் எப்படி பயன்படுத்தப்படுகிறோம், தேவன் நம்மளை எப்படி பயன்படுத்துறாரு, அதனால நம்ம எப்படி நம்ம ஊழியங்கள் விஷயத்துல எப்படி நம்ம பங்கெடுக்கிறோம், அவரவருக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை எப்படி பயன்படுத்துறோம் என்பது அது ரொம்ப முக்கியம். அடுத்து பவுல் இந்த ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல்ல நம்ம எப்படி இருக்கணும், எதை விரும்பணும், எதை நேசிக்கணும், எதை அன்பு கூறணும், நம்முடைய அன்பு எப்படி இருக்கணும், சகோதரர்கள் மத்தியில நம்ம எப்படி இருக்கணும் என்று பவுல் என்ன பண்றாருன்னா, இப்ப போன கிளாஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அதுதான் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறேன். பட் இதெல்லாம் எதுக்கு செய்ய சொல்றாருன்னு கொஞ்சம் நீங்க திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த 12ஆம் அதிகாரம் 1-2 அதுதான் இந்த 12ஆம் அதிகாரத்துடைய ஒரு கருப்பொருள். அந்த 12ஆம் அதிகாரத்துடைய கருப்பொருள் என்னன்னா, தேவன் உடைய சித்தம் அது நன்மையானது, அது பரிபூர்ணமானது, அது கரெக்டானது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, நம்முடைய ஜீவியம் பலியாக்கப்பட வேண்டும். ஏன்? பரலோகத்துக்கு போகணும்ல. பரலோகத்துக்கு போகணும்னா இந்த பூமியில பூமிக்குரிய வாழ்க்கை அது பலியாகும். இல்ல பூமிக்குரிய வாழ்க்கை பலியாக வேணாம் அப்படின்னா பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த வாய்ப்பையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம திங்க் பண்ணவே கூடாது. அப்ப பரலோகத்துக்கு போக விரும்பிட்டீங்கன்னா, கர்த்தரோடு கூட இருக்க விரும்பிட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பலியாகும். இதுதான் தேவனுடைய சித்தம். பட் இது கூட நீங்களே பண்ணுங்கன்னு தேவன் சொல்லல. அவர் தான் பண்றாரு, பலியாக்குறாரு. நம்ம பூமிக்குரிய வாழ்க்கைய பலியாக்குறாரு. ஆனா அந்த பலியாக்கக்கூடிய தேவனுடைய வேலைக்கு, தேவன் செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு நாம கூட நிற்கும். அதுதான் பாயிண்ட். கூட நிக்கணும்னா என்ன அர்த்தம்? ஒத்துழைக்கணும். அப்ப பூமிக்குரிய ஜீவியம், இந்த பூமிக்குரிய வாழ்க்கை பலியாகணும். இப்போ அந்த வேலையை தேவன் நம்ம கையில கொடுத்திருந்தாரு வைங்களேன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அது நம்ம சுயத்துல யோசிப்போம். நம்மளா ஒரு பிளான் போடுவோம், இப்படி பலி செலுத்தலாம், அப்படி பலி செலுத்தலாம், இது இருந்தா நல்லா இருக்கும், இப்படி நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி இல்லை. தேவன் நம்மளை ஒவ்வொருவரையும் எங்க எப்படி வச்சு உருவாக்குறார், எந்த சூழ்நிலைகளை நம்ம அனுமதிச்சுக்கிறார், எந்த சூழ்நிலைகள் மத்தியில தேவன் நம்மை நடத்துறார், அந்த சூழ்நிலைகள் மத்தியில தான் நம்ம பலியின் வாழ்க்கை வாழணும். இப்படிதான் தேவன் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு ஏற்பாடு பண்ணிட்டான். இந்த தாட்டை சரியா புரிஞ்சுக்கலனா தான் நம்ம எதுக்கு பலியின் ஜீவியம் பண்ணிருக்கிறோம்ன்ற விஷயமே புரிஞ்சுக்க முடியாம போயிடும் இல்லைங்களா? இப்ப நம்முடைய பூமிக்குரிய ஜீவியம் பலியாகணும். அதுக்கு பல கோணங்கள் என்ன பண்றாருன்னா தேவன் ஏற்பாடு பண்ணிட்டார் ஒரு சபையில. இப்ப சபையில எப்படி பலியின் ஜீவியம் ஆகலாம், அதுக்கு சில வரங்கள் கொடுத்திருக்கிறாரு. அந்த வரங்களை பயன்படுத்துவதன் மூலமா அதுக்கப்புறம்
நீதிக்குரிய காரியங்கள் மேல நம்ம எவ்வளவு அன்பு வைக்கிறோம், மாயமற்ற அன்பு, மாயமாலம் இல்லாத அன்பு, அதன் மேல நம்ம நீதியின் மேல நம்ம வைராகியம் தாகம் இருக்கும்போது அதன் வழியா நம்ம மாம்சத்தை பலி செலுத்துறோம். சகோதரர்களுக்கு மேல காட்டக்கூடிய சகோதர சிநேகத்துல கூட நம்முடைய பூமிக்குரிய ஜீவியம் பலியாகுது. அப்போ பவுல் அந்த வசனம் 3 கடைசி வசனம் வரைக்கும் நீங்க ஃபுல்லா செக் பண்ணீங்கன்னா பல வகைகள்ல சகோதரர்கள் மத்தியில, சத்தியத்தின் விஷயத்துல, சபை விஷயத்துல, உலகத்தார் மத்தியில, வீட்டுல இருக்கிறவங்க மத்தியில, பல கோணங்கள்லையும் நம்முடைய ஜீவியம் எப்படி பலி ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பவுல் என்ன பண்றாருன்னா பேசிட்டு வந்துட்டு இருக்கிறார். சோ அப்படி வரும்போது தான் நம்ம போன 16ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். அந்த 16ஆம் வசனத்துல ரொம்ப அழகா ஒன்லைன்ல பேசி முடிச்சுட்டாரு. அதாவது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஏக சிந்தையா இருங்க. சபை மத்தியில முதல்ல ஏக சிந்தையா இருக்கும். ஏக சிந்தைனா ஒரே சேம் மைண்ட். அந்த சேம் மைண்ட் இருக்கணும். அது எப்படி பிரதர் வரும் சேம் மைண்ட்? அது என்ன காரணத்துக்கு சேம் மைண்ட்னா, சகோதர சகோதரிகளே, எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமா திங்க் பண்ணுவோம். அதை பத்தி அங்க பேசல. அந்த ஒரே மாதிரி ஏக சிந்தையா இருங்கள் அப்படின்னா, எப்போதும் நம்மளை பத்தி மட்டுமே, நம்முடைய நன்மைகளை மட்டுமே திங்க் பண்ணலாம், நம்முடைய விஷயங்களை மட்டுமே யோசிக்கலாம், நம்முடைய துக்கம், நம்முடைய சந்தோஷம் இதை பத்தியே யோசிக்காம, எல்லா சகோதர சகோதரிகளும் எப்படி துக்கம், எப்படி சந்தோஷம் சத்தியத்துல இருக்கிறாங்க, சத்தியத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு வலி இருக்கும், சத்தியத்துல இருந்தாங்கன்னா எவ்வளவு சந்தோஷம் வரும், இதெல்லாம் ஒருவர் அந்த உணர்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அப்பதான் அந்த ஏக சிந்தை இருக்கும்போது தான் அது ரொம்ப அருமையா இருக்கும் சகோதர சகோதரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ நிறைய இடங்கள்ல கன்வென்ஷன் இப்போ டைம் ஆயிடுச்சு, கன்வென்ஷன் போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சபையில பாத்தீங்கன்னா ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் கன்வென்ஷன் போகணும்னு ஆசை இருக்குது, ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா சூழ்நிலைகள் சரியில்லை. அதாவது என்னன்னா, அவர் போயிட்டு வர்றதுக்கான செலவுகள் பார்க்கறதுக்கு நேரம் சரியில்லை. ஒருவேளை ஒரு ட்ரூத்ல அவங்க மனைவி இல்லாம கூட இருக்கலாம், கண்டிப்பா வேலைக்கு போனா தான் காசு வரும். ஆனா ஒரு கன்வென்ஷன் போன ஆசை இருக்குது, பட் அந்த 2 days கன்வென்ஷன் அட்டன் பண்றதுக்கு ரொம்ப சிரமமா, கையில காசு. இப்ப அதே கிளீஷியல இன்னொரு பிரதர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போதுமான அளவுக்கு காசு இருக்குது, ஆனா என்னன்னா அவருக்கு உடம்பு முடியல, ஏதோ போக முடியாத சூழ்நிலை. இப்போ கன்வென்ஷன் கூப்பிடுறாங்க, யார் யார் வர முடியும் கேட்கும்போது இந்த பிரதர் சொல்லிடுறாரு, பிரதர் என்னால வர முடியல பிரதர், எனக்கு கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை. அதே போல இந்த பிரதர் சொல்றாரு, நானும் வர முடியாது, பட் எனக்கு உடம்பு சரியில்லை, சில காரணங்கள் இருக்குது, எனக்கு வர முடியல. அப்ப என்ன பண்ணலாம்னா, பிரதர் நான் வர மாட்டேன், ஆனா நான் என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நீங்க என்ன பண்ணீங்கன்னா வர முடியாத பிரதர் சிஸ்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும், இதை நீங்க கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அவனுக்கு கையில காசு இல்லை, அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க இந்த காசை நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு இவருக்கு அந்த தாட் வரணும் இல்லைங்களா? இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து செய்யக்கூடாது, அவங்களுக்காகவே அந்த தாட் வரும். அப்பதான் அந்த ஏக சிந்தை எந்த அளவுக்கு நமக்குள்ள இருக்குன்றதை கண்டுபிடிக்கும். நான் போக மாட்டேன், அதனால நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் இல்லாம, என் கையில அமௌண்ட் இருக்குது, பட் என்னால போக முடியல, பட் பரவாயில்ல, இந்த அமௌண்ட் நான் கொடுக்கும்போது வேற யாராவது பிரதர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க போக வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் நல்ல அருமையான தாட். இது நான் ஏன் சொல்றேன்னா, இது மாதிரி நிறைய சபைகள்ல இந்த விஷயம் பார்க்க முடிஞ்சுச்சு. இதெல்லாம் பிராக்டிகலா திங்க் பண்ண வேண்டியதுதான். அப்போ சகோதர சகோதரிகளே, ஏக சிந்தை அது இருக்கணும். ஏன்னா இது வளர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு அருமையான ஒரு நிலை, ஒரு வளர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு நிலைப்பாடு. ஏன்னா இதுல தான் நம்முடைய சுயமானது சாகடிக்கப்படுகிறது. ஏன்னா இந்த பலியின் ஜீவியம், ஜீவ பலியாக்கக்கூடிய இந்த ஒரு பரிசுத்தமாக்கப்படுதல்ல நம்முடைய சுயம் என்பது சாகடிக்கணும். சுயம்னா என்னங்க? நம்மளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறது, நம்மளை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருக்கிறது, நம்மளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கிறது, நம்முடைய என்னங்க நம்முடைய வெல்
நம்முடைய நன்மைகளை மட்டுமே பார்க்கிறது. அப்படி இருக்கக்கூடாது இல்லைங்களா? அப்போ இந்த பரிசுத்தமாக்கப்படுதல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுனா சுயம் சாகணும். எனவே ஒருவர் ஏக சிந்தையாய் இருங்க. அதே போல மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். அது என்ன அர்த்தம் கேட்டா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இறங்கி போங்க. உங்க லெவலுக்கு மத்தவங்க மேல வரும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒருவேளை கீழே இருக்கிறாருன்னா அவருக்கு நீங்க இறங்கி போங்க. அது நல்ல விஷயம். இதெல்லாம் சுயம் சாகடிக்கக்கூடிய நல்ல அருமையான வாய்ப்பு. அதே போல எப்பொழுதும் நம்ம திங்க் பண்றதுதான் கரெக்ட், நான் சொல்றதுதான் கரெக்ட், என்னுடைய ஐடியாஸ் தான் கரெக்ட், என்னுடைய பார்வை தான் கரெக்ட்ன்ற எண்ணம் இருக்கக்கூடாது. அது எப்படி நம்ம அப்படி நினைச்சுக்க மாட்டோம், அந்த மாதிரி சிந்திக்க மாட்டோம். ஆனா அது ஆக்ஷன்ல காமிப்போம். சொல்றது புரியுதுங்களா? நான் தான் இதை கரெக்டா பேசுறேன், நான் தான் கரெக்டா திங்க் பண்றேன், நான் தான் கரெக்டா ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன், நான் தான் சரியா திங்க் பண்றேன், ஜட்ஜ் பண்றேன், எல்லாம் பக்கா பிளானிங் பண்றேன் அப்படின்னு நம்ம யாரும் சொல்ல மாட்டோம். அந்த மாதிரி திங்கிங் வராது, டைரக்டா வராது. பட் இன்டைரக்டா வரும். எப்படி தெரியுங்களா? எப்ப வரும்னா, யாராவது ஒரு பலவீனமான பிரதர் ஒரு விஷயம் வந்து அவருடைய ஒரு ஐடியாஸ் கொடுக்குறாருன்னா, அப்ப அந்த ஐடியாஸ் நம்ம எப்படி ரிசீவ் பண்றோம் அங்கதான் தெரிஞ்சிடும் உண்மை என்ன. அது எப்படி அவர் அந்த ஐடியாஸ் கொடுக்கும்போது அவர் அப்படியே கொஞ்சம் தலையில தட்டுற மாதிரி, நிப்பாட்டுங்க, என்ன பேசுறீங்க, ஒண்ணு சரி, நீங்க பேசுறது சரியில்லைங்க அப்படின்னு அவரை மட்டப்படுத்தி அவரை நம்ம கொஞ்சம் என்ன சொல்றதுங்க, கொஞ்சம் அவர் கொஞ்சம் எப்படி சொல்லலாம்னா, அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ற மாதிரி ஒருவேளை அந்த இடத்துல அப்படி ஆக்ஷன் பண்ணிட்டோம்னா, ரியாக்ஷன் கொடுத்துட்டோம்னா, சகோதர அது என்ன காமிக்குதுன்னா, அது நம்மளையே பெரிய ஆள் நினைச்சுக்கிற மாதிரி. ஆக்சுவலி எப்படி ரிப்ளை கொடுக்கலாம்னா, பிரதர் நீங்க கொடுத்த ஐடியா நல்ல அருமையான ஐடியா தான் பிரதர், பட் இதுல ஒரு சில விஷயம் இருக்கு, அதை உங்கள்கிட்ட சொல்றேன், இது நீங்க எப்படி நீங்க பாருங்க, ஒருவேளை இது உங்களுக்கு ஓகேனா நீங்க பாருங்க அப்படின்னா அவருடைய மனசு கஷ்டப்படாம, அதே நேரத்துல அவர் ரொம்ப தன்னை தாழ்வாக நினைக்காம பேசும்போது, ஐயோ நான் ரொம்ப தாழ்வா இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பேசாம அவர் என்கரேஜ் பண்ற மாதிரி இன்னும் உற்சாகமூட்டும்படியாக அவர்கிட்ட பேச வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா, நம்ம ட்ரெயின் அப் பாருங்க சகோதர சகோதரர்களே, நம்ம எல்லாரும் கர்த்தரோடு கூட ராஜ்யத்துல உலகத்தின் ஜனங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பெரிய வேலை இருக்கு இல்லைங்களா? நம்ம எல்லார் கையிலையும் தேவன் பாத்தீங்கன்னா 1,44,000 மெம்பர்ஸ்ல ஒரு மெம்பர்ஸ்க்கும் 1,44,000 மக்கள், 1,44,000 மக்கள் ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்கும் தேவன் கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நினைச்சு பாருங்க, இப்ப என் கையில வந்து இந்த 1,44,000 மெம்பர்ஸ் உலகத்தின் ஜனங்கள் மத்தியில இவங்களை ரெடி பண்ற வேலை 1000 மணி நேரம் ஆக்சுவலி. எப்படி இந்த சுவிசேஷ யுகத்துல கர்த்தர் நம்மளே ரெடி பண்றாரு இல்லைங்களா? அது போல ராஜ்யத்துல நம்ம கையில ஒரு 1,44,000 மெம்பர்ஸ் கொடுக்குறாரு வைங்களேன். அப்ப அவங்க எல்லாரையும் ரெடி பண்ணணும்னா எந்த அளவுக்கு பக்குவம், எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி, எந்த அளவுக்கு கிறிஸ்துவின் சாயல், எந்த அளவுக்கு தேவன் மேல வைராக்கியம், எந்த அளவுக்கு அன்பு, அகாப்பே அன்பு, அது எவ்வளவு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நம்ம வளர்த்தி கொள்ளணும் இல்லைங்களா? அதுக்கான ட்ரைனிங் இங்கவே நம்ம பண்ண வேண்டியிருக்குது. அப்போ இப்படியாக நம்ம புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். சோ இதெல்லாம் நம்ம சுய பரிசோதனை நம்ம பார்க்கணும். சோ 16 வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 17 21 வரை பவுல் என்ன ஒரு கான்செப்ட் பேசுறாருன்னா, ரொம்ப முக்கியமான கான்செப்ட். பட் அன்பானவர்கள், இந்த கான்செப்ட் பாத்தீங்கன்னா தியரியா படிச்சு புரிஞ்சுக்க முடியாது. மாறாக பிராக்டிக்கலா தான், இது அனுபவத்தின் மூலமா தான் இது உணர்ந்து கொள்ள முடியும். என்ன சொல்லணும்னா, இது நம்ம காதுல கேட்கலாம், படிக்கலாம், ஆனா இத நடைமுறையில இந்த விஷயத்தை நம்ம அபியாசப்படுத்தும் போதுதான் இது என்னது, எப்படி இது எப்படி நடைமுறையில செயல்படுத்துவது, இப்படி செயல்படுத்தும் போது என்ன நடக்குது நமக்குள்ள அப்படின்ற விஷயத்த அது அனுபவத்துல தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால இந்த கிளாஸ் ஒருவேளை புரிஞ்சும் புரியாத மாதிரி தான் இருக்கும் இப்ப பார்க்க போறது.
ஏன்னா இது படிக்கிறதுனாலயோ கேட்கறதுனாலயோ உள்ள போகாது. ஆனா படிச்ச விஷயங்களை என்ன சொல்லியிருக்கின்றத மட்டும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் என்ன பண்ணணும்னா பிராக்டிக்கல் லைஃப் இருக்கு இல்லையா, அந்த பிராக்டிக்கல் லைஃப்ல இது மாதிரி ஏதாவது அனுபவங்கள் வருதா? அப்படி அனுபவம் வரும்போது இந்த வசனத்தின்படி நான் என்ன பண்றேன், கரெக்டா பண்றேனா இல்ல தப்பா பண்றேனா, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். தப்பா பண்றேன் கண்டுபிடிச்சிட்டோம்னா அது கரெக்ட் பண்றதுக்கு அடுத்த வேலை பண்ணும், அடுத்த முயற்சி. இது ரொம்ப கூர்மையா நுணுக்கமா அவரவர் தனிப்பட்ட வகையில அவரு சிந்திச்சு பார்க்க வேண்டி இருக்குது. அதனால சோதர்களே, இப்போ அந்த விஷயம் என்ன என்பதை பார்த்து நம்ம இந்த கிளாஸ் 12ஆம் அதிகாரத்தை நிறைவு செய்யலாம். இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா 17ஆம் வசனம். இது ஜெனரலா பேசுறாரு. உலகமா இருக்கட்டும், பிரதர் சிஸ்டர்ஸா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், இல்ல நண்பர்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஜெனரலா பேசுறார், பொதுவா பேசுறார். பட் ஒரு புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய நம்ம அனைவருக்கும் இந்த பரிசுத்தமாக்கப்படுதல தேவன் நமக்கு பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாரும் இந்த பாயிண்ட்ல டெவலப் ஆகணும். ஏன்னா இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. இது ரொம்ப தியானிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சோ பவுல் அங்க பேசுறாரு 17ஆம் வசனம், ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 17ஆம் வசனத்துல ஜஸ்ட் ஒன் லைன்ல சொல்லி முடிச்சிட்டாரு, தீமைக்கு தீமை யாருக்கும் பண்ணாதீங்க. அந்த யாருக்குடைய அர்த்தம் என்ன? பிரதர் சிஸ்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, ஈவன் உலகத்தானா கூட இருந்தாலும், யாரா இருந்தாலும் தீமைக்கு தீமை. அதனால தீமைக்கு தீமை இல்லைங்களா? இந்த உலகத்துல சொல்லுவாங்களா பழிக்கு பழி வாங்குறது. இன்னைக்கு உலகத்துல அது ஊறி போன விஷயமா இருக்கு. இந்த விழுந்து போன மாம்சத்துல அது ஒரு சுபாவமா இருக்குங்க. பழிக்கு பழி வாங்கினா தான் அந்த பழைய சுபாவத்துக்கு ஒரு திருப்தி கிடைக்குது. திருப்தினா என்னங்க? பழிக்கு பழி வாங்கிட்டேன்ற திருப்தி இருக்குமே ஒழிய அதனால ஒரு நிறைவு கிடைக்காது இல்லைங்களா? ஆனா இந்த பழிக்கு பழி வாங்கக்கூடிய இந்த ஒரு விஷயமானது இது ஒரு தீமை. அது நமக்குள்ள இருக்குங்க, சரீரத்துல இருக்கு நம்ம மாணவர்களே. இது தீமைக்கு தீமை செய்யறது. தீமை அப்படின்னா நீங்க என்ன சொல்லலாம்னா, இங்கிலீஷ்ல ஈவில் வருது, ஈவில் ஃபார் ஈவில். தீமைக்கு தீமை அது எது வேணா இருக்கலாம். தீமைன்றது ஒருத்தரை அடிக்கிறது மட்டும் தீமை இல்லை, வாயில பேசுறதும் தீமை தான். ஒருத்தரை காயப்படுத்துறதா இருக்கட்டும், ஒருத்தரை நஷ்டப்படுத்துறதா இருக்கட்டும், மற்றவங்க வாழ்க்கையில கெடுதி உண்டாக்குறதா இருக்கட்டும், மற்றவங்க விஷயத்துல கெட்ட பேர் உண்டாக்குறதா இருக்கட்டும், மற்றவங்களுடைய நன்மைகளை பறிக்கிறதா இருக்கட்டும், எவ்வளவோ தீமைகள்னா நிறைய சொல்லிட்டே போலாம். தீமைனா தீமை தான். ஆனா பாயிண்ட் என்னன்னா, யாராவது உங்களுக்கு ஒருத்தர் தீமை பண்ணார்னா, இப்ப சொல்லுங்க யார் தீமை பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். நாம என் வாழ்க்கையில யாரெல்லாம் தீமை பண்றாங்க, நீங்க வாய்ப்பு இருந்தா அதை ஒரு லிஸ்ட், பேப்பர் பேனை எடுத்து லிஸ்ட் போடும். அப்பதான் தெரியும் இவங்களுக்குலாம் நம்ம தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. இது ஒர்க் அவுட் பண்ணணும் கண்டிப்பா. இப்போ அந்த தீமைக்கு தீமை பண்றவங்க, நமக்கு தீமை பண்றவங்க ஃபர்ஸ்ட் நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா வீட்டுல இருந்து ஆரம்பிங்க. என் வீட்டில் யார் எனக்கு தீமை பண்றான்? ஒருவேளை கணவனா இருந்தா அவரு திங்க் பண்ணணும், என் மனைவி எனக்கு தீமை பண்றாங்களா, காயப்படுத்துறாங்களோ இல்ல கெட்ட பேர் உண்டு பண்றாங்களோ இல்ல ரொம்ப ஒரு வலி உண்டாக்குறாங்க, உபத்திரம் கொடுக்குறாங்க. அதே போல மனைவியா இருந்தா அவங்க திங்க் பண்ணணும் தன் கணவன் மூலமா. பிள்ளைகளா இருந்தாங்கன்னா சம்டைம் பெற்றோர்கள் மூலமா கூட வரும். பெற்றோர்களா இருந்தாங்கன்னா சம்டைம் பிள்ளைகள் மூலமா கூட வரும். பட் எதுவா இருந்துட்டாலும் தீமை எனக்கு வருது, இதனால நான் பாதிக்கப்படுறேன், எனக்கு வலி உண்டாகுது, எனக்கு ஒரு நோவு வருது, காயம் அடைகிறேன், நஷ்டப்படுறேன். காரணம் இவங்களால. ஃபர்ஸ்ட் வீட்டுல ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துல, அதுக்கப்புறம் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல அண்டை அயலா, அதுக்கப்புறம்
எல்லாம் பார்த்துட்டு, சொந்த பந்தங்கள் எல்லாம் பார்த்துட்டு எக்லிஷியாக்கு வந்துருங்க. ஸோ எக்லிஷியா வந்துட்டு எல்லாம் ஒரு லிஸ்ட், ஒரு பேப்பர் எடுத்து லிஸ்ட் போட்டீங்கன்னா, இந்தந்த பிரதர்ஸ், இந்தந்த சிஸ்டர்ஸ் எனக்கு ரொம்ப கஷ்டம் பண்ணிட்டாங்க, ரொம்ப மன வடிவு உண்டாக்கிட்டாங்க, ரொம்ப காயப்படுத்திட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த லிஸ்ட்லாம் எடுத்து வச்சுட்டு இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண தெரியுமா, இவங்க பண்ண தீமைக்கு பதில் தீமை செய்யக்கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நிக்கணும். நாம இந்த பாயிண்ட் வந்து நின்னுட்டுக்கு அப்புறம் தான் அடுத்த விஷயம் நம்ம செய்யணும். அது என்னன்றதை கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தீமைக்கு தீமை செய்யாதீங்க. சகோதரர்களே, இது ரொம்ப நான் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கணும், கேட்கறதுக்கு ஈஸியா இருக்குது. பட் அதை யோசிக்கணும். தீமைக்கு தீமை செய்யறோமா? யாராவது அவங்களை பார்த்து ஒரு பாருங்க, ஒரு வார்த்தை போடான்னு சொன்னாங்க வச்சுக்கோங்க, நமக்கு என்னதான் வருது? கோபம் தான் வருது. போடா சொல்லிட்டாங்கன்னா நம்மள என்ன பண்ணிடுறோம்? பதிலுக்கு திருப்பி திட்டினா தான் அது மாம்சத்துக்கு ஒரு 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 என்னங்க, அதான் வேண்டுது, மாம்சம் அதான் விரும்புது. பட் இந்த மாதிரி விஷயங்கள், தீமைக்கு தீமை செய்யற அந்த பழக்கத்தை, அந்த ஒரு சுபாவத்தை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை நாம கவனிக்கணும். இதெல்லாம் தியரியா படிக்கணும். இப்ப நாம இது பிராக்டிக்கல் லைஃப்ல தான் அப்ளை பண்ணி புரிஞ்சிக்க வேண்டிய காரியமா இருக்கு. நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம், எங்கெங்கெல்லாம் தவறு பண்றோம்ன்றத முதல்ல கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் அது எப்படி கரெக்ட் பண்றது முயற்சி எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த விஷயங்கள் பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது நோட் பண்ணிக்கோங்க. அப்போ என் வாழ்க்கையில கடந்த நாட்கள் என்ன பண்ணேன் எனக்கு தெரியல புரியுதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ டைம் இருக்குது. இந்த கிளாஸ் முடிஞ்சதுல நைட்டு தூங்கிருங்க. நாளைக்கு காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. யார் யாரெல்லாம் தீமை பண்றாங்கன்னு நோட் பண்ணுங்க. அந்த நேரத்தில் எப்படி பிஹேவ் பண்றோம்னு நோட் பண்ணுங்க. தீமை யாராவது பண்ணிட்டாருன்னா பதிலுக்கு நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம், எப்படி நடந்துக்கிறோம் அவர்கிட்ட, அது நல்லா செக் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் பண்றோம் செக் பண்ணி நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி கரெக்ஷன் பண்றதுக்கு அதுக்கப்புறம் நம்ம திங்க் பண்ணலாம். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தீமைக்கு தீமை நம்ம செய்யாம இருக்கணும். அடுத்த பாயிண்ட், இதே வசனத்துல எல்லா மனுஷருக்கு முன்பாகவும், எல்லா மனுஷனும் ஜெனரலா காமனா யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். அது என்ன யோக்கியமானவைகள்? இந்த யோக்கியமானவைகள் அப்படின்னா நேர்மையா எல்லா விஷயங்களையுமே, அதாவது உலகத்தார் பார்வையில நம்ம எவ்வளோ நேர்மையா இருந்தாலும் அவங்க பாராட்ட மாட்டாங்க. அவங்க பாராட்டுறாங்க பாராட்டல அது பிரச்சனை இல்லை. நாமும் எல்லா விஷயங்களும் நேர்மையா இருக்கும் எல்லாருடைய பார்வையில. அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் பவுல் என்ன பேசுறாரு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம உலகத்துல இருக்கிறோம் அப்படின்னா எல்லா மனுஷருக்கு முன்பாக ஜெனரலா யோக்கியமானவைகள், நேர்மையான விஷயங்கள், நேர்மையா நடந்துக்கிறது. அதாவது நம்முடைய விஷயங்கள குறைகள் குற்றங்கள் பார்க்கும்படியாக அது தெரியக்கூடாதுங்களா. உதாரணத்துக்கு இப்போ பொதுவா இந்த உலகத்தார் மத்தியில எல்லாருடைய பார்வையில என்னென்ன மாதிரி விஷயங்கள்ல நம்ம யோக்கியமற்றவர்களாக இல்ல அயோக்கியம் உள்ளவர்களாக நம்ம நடந்துக்குவோம். ஒருவேளை யோசிச்சோம்னா இந்த ஃபைனான்ஸ் விஷயத்துல, பணம் விஷயத்துல இல்லைங்களா, அப்புறம் குடும்ப விஷயங்கள்ல இல்லைங்களா. ஏன்னா இதெல்லாம் என்ன நடக்குது, மோஸ்ட்லி ஜெனரலா காமன் மேன் மத்தியில அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பேர் கொடுக்க, அது ஒரு கெட்ட பேர் தான். எப்படி இருந்தாலும் கெட்ட பேர் தான். அப்ப கெட்ட பேர் வர மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க. நல்ல பேர் வர மாதிரி நீங்க நடக்கணும். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய பாயிண்ட். இதையும் நம்ம யோசிக்கணும். எந்தெந்த பாயிண்ட்ல எங்க நம்ம இந்த விஷயத்துல தப்பு பண்றோம். நம்ம பண்ற விஷயம் சில நேரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருப்போம். அப்ப நினைச்சு பார்க்கணும், இது ஒருவேளை இது நம்ம வெளிப்படையா இந்த காரியத்தை செஞ்சா அது எப்படி இருக்கும், அப்படி திங்க் பண்ணி பாரு.
யாருக்கு தெரியாம செய்யற இந்த விஷயத்த ஒருவேளை வெளிப்படையா எல்லாருக்கும் தெரியற மாதிரி செஞ்சா அது எப்படி இருக்கும்? ஒருவேளை தப்பா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அது தப்பு, அது செய்யக்கூடாது. இல்ல இது வெளிப்படையா தெரிஞ்சாலும் இது தப்பா தெரியாது, இது தப்பு பண்ற மாதிரி இல்ல அப்படின்னா அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எல்லாருக்கும் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்க. ஏன்னா நம்ம 2 கொரிந்தியர் புஸ்தகத்துல இதே மாதிரி பவுல் பேசியிருப்பார். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 21. கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். எப்படி கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமா இருக்குது, எனவே நம்ம எது பண்ணிட்டாலும் கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தாட் இருக்குங்களா இல்லைங்களா? கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு எல்லாம் தெரியும், நம்ம தப்பு பண்ணக்கூடாது, எவ்வளவு ஒரு அலர்ட்டா இருக்கிறோம் இல்லைங்களா? அதே போலதான் மனுஷர்கள் முன்பாக யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். இது நிறைய பிராக்டிக்கலா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும், இது அவரவர் திங்க் பண்ணிக்கோங்க. எனக்கு எந்த பாயிண்ட்ஸுமே பிரதர்ஸ் கொடுக்கல, பட் நீங்க அவரவர் திங்க் பண்ணி பாருங்க. நான் அப்படி பண்றது வெளிப்படையா எல்லாரும் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அவங்க பார்வைக்கு? தப்பா இருக்குமா இல்ல சரியா இருக்குமா? அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணீங்கன்னா அங்க திங்க் பண்ணுங்க. இப்ப கர்த்தர் விஷயத்துல அப்படி இல்லை. நம்ம எவ்வளவு மறைவா செஞ்சாலும் அது கர்த்தருக்கு தெரியும்ன்ற அந்த தாட் நமக்கு இருக்கு, ஏன்னா கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். பட் இந்த மாதிரி விஷயங்கள் மனுஷருக்கு முன்பாக சொல்லும் போது நம்ம யோசிக்கணும். ஸோ அந்த சீட்டிங் பண்றதா இருக்கட்டும், இல்லை உலகத்துல நடக்குதா இல்லைங்க, நிறைய சீட்டிங் பண்றது, ஏமாத்துறது, வஞ்சிக்கிறது, இதெல்லாம் எந்த வகையிலுமே ஒரு நல்ல பேருக்கு வாங்க மாட்டோம், கிடைக்காது. ஸோ அதனால அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம என்ன பண்றதுன்னா தவிர்க்கிறது நல்லது. ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்ச பின்னாடி 1 தெசலோனிக்கர் 5:22 கூட படிக்கிறோம், தீமையாய் ஒரு விஷயம் தோன்றுச்சுன்னா விட்டு விலகிருங்கன்ற. இந்த இடத்துக்கு போய் இந்த காரியத்தை பண்றது தீமையா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா விட்டு விலகிருங்க, வேணாம், செய்யாதீங்க. இதுல யாருக்கும் தெரியாது, தெரிய வாய்ப்பு இல்லைன்னா அதுவும் செய்யாதீங்க. அது தீமையா இருக்குன்னா விட்டுருங்க. ஸோ அதுதான் இது ரொம்ப அருமையான பாயிண்ட். இருக்கலாம், சில குறைகள் இருக்கலாம், கண்டுபிடிக்கணும் அது என்ன விஷயத்துல இருக்கிறோம், அதை கரெக்ட் பண்றதுக்கு பிரயாசம் எடுக்கணும். அடுத்த வசனத்துக்கு போயிடலாம். 18ஆம் வசனம். கூடுமானால் உங்களான மட்டும், 2 வார்த்தை, கூடுமானால் முடிஞ்ச அளவுக்கு, பாசிபிள், வாய்ப்பு இருக்கிற அளவுக்கு. செகண்ட் பாயிண்ட், உங்களால மட்டும். அதாவது என்ன அர்த்தமா, உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ உங்க விஷயத்துல, உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள். ஏன் பவுல் இப்படி பேசுறாரு? கண்டிப்பா இந்த உலகத்துல எல்லாரோடும், எல்லா மனுஷர்னா அது பாத்தீங்கன்னா உலகத்தா இருக்கட்டும், ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாரும் சமாதானமா இருக்க முடியுமானா, பொதுவா ட்ரூத்ல இருக்கக்கூடிய பிரதர் சிஸ்டர்ஸ்களுக்கு இந்த ட்ரூத் நிமித்தமாவே எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருக்க முடியாது இல்லைங்களா? உதாரணத்துக்கு ஒரு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை நம்ம எக்லீஷியா வரோம், அன்னைக்குன்னு பார்த்து சொந்தக்காரங்க உடைய ஃபங்க்ஷனு. அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம அட்டென்ட் பண்ண முடியல. அப்ப நம்ம மேல என்ன பண்ணிக்கிறாங்க, கோச்சுக்கிறாங்க, கோச்சுக்கிட்டு பேசுறது இல்ல. அப்ப என்ன சமாதானம் கட் ஆயிருது. அப்போ இந்த மாதிரி உலகத்துல இருக்கும் போது கண்டிப்பா சத்தியத்துல இருக்கிறதுனால சமாதானமா எல்லாரோடையும் இருக்க முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம்தான். பட் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மனுஷரும் சமாதானமா இருக்கு. இது இன்னொரு ஆங்கிள்லயும் பார்க்கலாம். உலகத்தார் மத்தியில, எந்த பிரதர் சிஸ்டர்ஸ் மத்தியில யாரோடையும் கூடயும் பிரச்சனை வச்சுக்காதீங்க.
அது இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள தலையீடு பண்றது. கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். உலகத்தார் மத்தியில இருந்து வரும் இல்லைங்களா? பக்கத்து வீட்டுக்காரர் மத்தியில கூட வரும். பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு தண்ணி பிரச்சனை. சில வீடுலாம் பாத்தீங்கன்னா 2 வீடு இருக்கும், கீழ் வீடு மேல் வீடு. ஒரே டேங்க் இருக்கும், தண்ணி டேங்க். ஆட்டோமேட்டிக் என்ன வந்துடும்? பிரச்சனை வரதான் சரி. பாருங்க, இப்போ முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா இருங்க. யார்ட்டையும் பிரச்சனை வச்சுக்காதீங்க. இதுதான் நம்ம ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி இருந்தா தான் நம்ம இந்த ஓட்டத்தை ஓட முடியும். இதுல நம்ம நம்ம டைம் செலவு பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம கவனம் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஓட்டத்தை ஓடுறது ரொம்ப சிரமமா போயிடும். அதனால யார்கிட்டயும் பிரச்சனை வச்சுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் சமாதானமா இருங்க. இது கூட நம்ம பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கையில ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும் சகோதர சகோதரிகளே. சோ இந்த பாயிண்ட் நம்ம வேலை நம்ம கரெக்டா நடந்துக்கணும். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம வேலை உண்டு என்று என்ன பண்ணணும்னா இருக்கணும். ஸோ யாருடைய பிரச்சனைகளோட வச்சுக்க வேணாம். சில விஷயங்கள் நம்ம மேல பிளேம் பண்றாங்க, ஓகே, இட்ஸ் ஓகே, நம்ம விட்டு கொடுத்த வேண்டியதான். மாறாக நம்ம நின்று சண்டை பண்ணக்கூடிய எந்த விஷயங்களுமே அங்க செய்ய வேண்டாம். அப்போ இந்த ஒரு பாயிண்ட் கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம சிந்திச்சு பார்க்கணும். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இரு. பொதுவா சகோதர சகோதரிகளே, சமாதானமா இருங்கள். சமாதானம் சொல்லும் போது அது வீட்லயா இருக்கட்டும், ஈவன் வீட்டுல கூட ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஒருவேளை தன்னோடு இருக்கக்கூடிய அந்த பார்ட்னர், கணவன் மனைவியோ, அவங்களுக்கு பிரச்சனை பண்றதா விருப்பமா இருக்குன்னா நாமளும் பதிலுக்கு பிரச்சனை பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா இருக்க ட்ரை பண்ணும். ஏன்னா ஒருவேளை அவங்க சமாதானத்தை கெடுப்பாங்க, பட் நாம சமாதானத்தை கெடுக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சமாதானமா இருக்கிறதுக்கு எல்லா வகையிலுமே அங்க முயற்சி எடுக்கும். அதே போல வேலை ஸ்தலத்துல கூட சேம் இதே கான்செப்ட் தான். சோ இதை நம்ம பார்த்த பின்னாடி அடுத்து 19ஆம் வசனத்துக்கு வந்துடலாம். 19ஆம் வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா பழைய ஏற்பாட்டு வசனத்தை கோடிட்டு காமிக்கிறார். பாருங்க, உபாகம புஸ்தகம் இருக்கு. உபாகம புஸ்தகத்துல நிறைய காரியங்கள் இருந்துட்டாலும் பவுல் அங்க இருக்கிற வசனம் 32ஆம் அதிகாரம், உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல இருந்து சில விஷயங்களை எடுத்து அங்க 19ஆம் வசனத்துல பேசுறார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பிரியமானவர்களே, ஃபர்ஸ்ட் இங்க படிச்சிடலாம். ரோமர் 12:19. பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது. ஏற்கனவே பார்த்தோம், தீமைக்கு தீமை செய்யாதீங்க. ஒருவேளை நமக்கு கேள்வி வரலாம், பிரதர் செய்யாம இருக்க முடியலையே பிரதர். ஒருவேளை இந்த கேள்வி வந்துச்சுன்னா வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே புரிஞ்சுக்கோங்க, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 35 இருந்து நான் படிக்கிறேன். இப்ப அங்க போய் பார்க்கலாம், அங்க எப்படி வருதுன்னு பாருங்க. உபாகமம் 32ஆம் அதிகாரத்துல 35, 36 ரெண்டையும் நான் படிக்கிறேன். பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. சகோதரி, ரொம்ப அருமையான வசனம். பழி வாங்குறதா இருக்கட்டும், பதில் அளிப்பதா இருக்கட்டும், அது எனக்குரியது, தேவனுக்குரியது. அடுத்த லைன் பாருங்க, ஏற்ற காலத்தில், அது அண்டர்லைன் பண்ணணும். ஏற்ற காலத்தில் என்ன அர்த்தம்? இப்பவே இல்ல, ஏற்ற சமயத்துல. தேவனுக்கு தெரியும் எப்ப பழி வாங்கணும், எப்ப பதில் அளிக்கணும். ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். கேட்கும் போது சந்தோஷமா இருக்குங்களா? அப்பாடா பிரதர், இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்குது. அப்படிதான் ஃபீலிங் வருதுங்களா? இதுவும் வரக்கூடாது இல்லைங்களா?
அப்ப எப்படி புரிஞ்சுக்கணும்? சில நேரங்கள் உண்மைதான். ஏன்னா இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, உலகத்துல ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வீட்டுல ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் எக்லிஷியல் ஒரு பக்கம் இருக்குது. ஆக மொத்தத்துல தீமை பண்றவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறான், ரொம்ப மனசு வலி உண்டாக்குறான், ரொம்ப நஷ்டப்படுத்துறான், டேமேஜ் பண்றான். கோவம் வருது, தீமை செய்யணும், பதிலுக்கு பதில் ரொம்ப வருது. ஏதோ ஒரு டைம் பண்ணா பரவாயில்ல, தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு எவ்வளவு தான் பிரதர் நானும் பொறுத்து போவேன். சகோதர சகோதரிகளே, பழி வாங்க ட்ரை பண்றீங்களா? பழி வாங்க முடியுமா? நம்மளால முடியும். பதில் அளிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். ஆனா நாம பழி வாங்குறதுக்கும் நாம பதில் அளிக்கிறதுக்கும் தேவன் பழி வாங்குறதுக்கும் தேவன் பதில் அளிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி வித்தியாசப்படுத்தலாம்? நாம பழி வாங்குறதுனால, நல்லா கவனிங்க, நாம பழி வாங்குறதுனால, பதிலுக்கு பதில் செய்யறதுனால தீமை அவருக்கு மட்டும் இல்ல, சேர்த்து நமக்கே வந்துடும் இல்லைங்களா? உதாரணத்துக்கு நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா, நீங்க பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? பள்ளிக்கு பழி வாங்கும்படி கொலை பண்ணாங்க இல்லைங்க. இந்த நிறைய நியூஸ் எல்லாம் வருது இல்லைங்க, பள்ளிக்கு பழிக்காக கொலை நடந்தது. அப்ப என்ன பண்ணிடுறாரு? ஒருத்தர் கொண்டு போட்டுறாரு. இப்ப பள்ளிக்கு பழி வாங்க துடிக்குது. அவரு என்ன பண்றாரு? கொன்றார். பட் கொன்னுட்டாலும் இவருக்கு எந்த நன்மையும் இல்லை. இவர் இந்த காரியத்தை செய்யறதுனால இவருக்கும் சேர்ந்து தீமைத்து அவர் போய் ஜெயில போய் என்ன பண்ணுவார்? அவரும் அங்க கஷ்டப்படதான் போவாரு. அதனால அவர் ஃபேமிலியே ரொம்ப கஷ்டப்படும் இல்லைங்களா? அதனால நாம பழி வாங்குற விஷயத்த நாம பதிலளிக்கிறதுனால நமக்கு எந்த வகையிலுமே நன்மை உண்டாகாது, தீமை தான் நமக்கு. இது பாயிண்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அன்பானவர்கள். அதனால தேவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தா இல்லைங்களா, யாராவது உன் பல்ல ஒருத்தர் புடுங்கிட்டாருன்னா பதிலுக்கு உன் பல்லும் புடுங்கணும். அப்ப அடுத்த ஒரு பல்ல புடுங்கறதுக்கு முன்னாடி, அடுத்த ஒரு பல்ல உடைக்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கணும், அப்படி உடைக்கிறதுனால என்ன நடக்கும்? எனக்கும் பல்லு போகும். இத புரிஞ்சுக்கணும். அப்ப யாருக்கும் தீமை பண்ணக்கூடாது. தீமை பண்றதுனால நமக்கு எந்த நன்மையும் வரதில்லை. நீங்க உலக சரித்திரங்கள் எடுத்து பாருங்க. உலகத்துல எந்த மனிதனாவது நான் பண்ண தீமைக்கு தீமையினால, பழிக்கு பழி வாங்கினதுனால நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் நிறைவாயிட்டேன், எனக்கு நன்மை வந்துருச்சு, ஏன் ஒருத்தர் சொல்ல முடியுங்களா? சொல்லவே முடியாது. அதனால அந்த விஷயத்தை நம்ம விட்டு போட்டு நம்ம என்ன பண்ண தெரியுங்களா, தேவன் ஒரு வாக்கு திட்டம் பண்ணிருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். தேவன் பார்த்துக்குவார். ஒருவேளை தேவன் அவரை பழி வாங்கணும், பதில் செய்யணும் நினைக்கிறார்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன இன்னொரு பாயிண்ட் இருக்கு. தேவன் பாருங்க, நல்லா கவனிக்கும். ஒருத்தர் தொடர்ந்து நம்மளை ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்கிறான், தொடர்ந்து நம்ம ரொம்ப நோகடிச்சுட்டு இருக்கிறான். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ண கரெக்டா தெரியுங்களா? பதிலுக்கு கோவப்படாம சைலண்டா இருந்தாலே போதும். சைலண்டா இருக்கணும். அவங்க நம்மளை பயங்கரமா பேசுவாங்க, பயங்கரமா துன்பம் பண்ணுவாங்க. ஆனா புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துல நாம மட்டும் நிக்கலாங்க. நம்ம முகத்தை, நம்முடைய நிலைமைய, நம்முடைய இருதயத்தை தேவன் பார்த்துட்டு இருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இத தேவன் சில காலங்கள் நமக்கு அனுமதிக்கிறார்னா புரிஞ்சுக்கணும், இது நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி. சகோதர சகோதரர்களே, ஆக்சுவலி இந்த மாதிரி நபர்கள் இருக்கிறது ஒரு வகையில நல்லதுங்க. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நமக்குள்ள கர்த்தருடைய சாயல் வளரணும் இல்லைங்களா? கிறிஸ்துவுடைய சாயல் வளரணும்னா இப்படிப்பட்ட நபர்கள் இந்த மாதிரி செய்யணும். இப்படிப்பட்ட நபர்கள் செஞ்சாதான் நம்முடைய என்னங்கோ நம்முடைய அந்த கேரக்டர்
புடமிடப்படும். நம்முடைய குணலட்சணம் புடமிடப்படும். அப்போ இதை நம்ம திங்க் பண்ணும்போது தேவன் அனுமதிக்கிற காலப்பகுதி வரைக்கும் இவர்களால் எனக்கு தீமை வந்துட்டு தான் இருக்குன்னா சந்தோஷமா அதை ஏற்றுக்கும். ஒருவேளை அவங்க விஷயத்துல பழி வாங்குற விஷயத்துல அது தேவன் சித்தம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பழி வாங்க. உண்மையிலே அது வருத்தப்படும். அது ஃபீல் தான் வரணும். என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, நான் சகிச்சுக்கிறேன். ஆனா எனக்கு என்ன கவலைனா, நான் பழி வாங்கினா கூட ஓகே, ஆனா தேவன் பழி வாங்கினார்னா உன் நிலைமை என்ன ஆகும்? ஐயோ, அந்த ஒரு வருத்தம் இருக்கணும், அந்த கவலை இருக்கணும். சகோதரர்களே, ஆனா தேவன் சில பேர் அனுமதிக்கிறாருன்னா அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு தாவீது அவரே நொந்து போயிட்டு இருப்பார். அந்த இடத்துல ஒருத்தர் வந்து ரொம்ப கேவலமா திட்டிட்டு இருப்பார். கூட நிக்கிறவங்களுக்கு எல்லாம் கோவம் வரும். ஆனா தாவீது சொல்வாரு, வேணாப்பா விட்டு, மகனே இந்த அளவுக்கு போறான், இவன் என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுவோம். பாருங்க, போ தேவன் நம்ம அந்த நேரத்துல எப்படி நடந்துக்கிறோன்றத பாக்குறோம். நம்ம கஷ்டம் கொடுக்கிறவங்க விஷயத்துல, தீமை பழி வாங்கக்கூடிய விஷயத்துல அது தேவன் பார்த்துக்குவார். எப்போ என்ன அது எல்லாம் தேவன் பார்த்துக்குவார். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தேவன் என்ன கேட்கலாம்னா, தேவன் மாதிரிதான், அப்பா இவங்க செய்யறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறாங்க, இவங்க நல்ல ஒரு புரிதலை கொடுங்க, நல்ல ஒரு புத்தி கொடுங்க, இவங்க பண்ற தவறுகளை அவங்க உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி அவர்களுக்காக, தீமை செய்யறவர்களுக்காக நாம ஜெபம் செய்யணும் இல்லைங்களா? இதான் நம்மளுக்கு கர்த்தர் இயேசு சொன்னார் இல்லைங்களா? உங்களை துன்பப்படுத்தியவர்களுக்காக என்ன பண்ணுங்க? ஆமா சகோதர சகோதரிகளே, இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். பட் இதெல்லாம் என்னதான் தியரியா படிச்சுட்டாலும் நம்ம அனுபவ ரீதியாக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் அப்ளை பண்ணி அது நம்ம உணர்ந்து நம்ம எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றோம், எங்கெங்கெல்லாம் குறைவு ஏற்படுது அதை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கு பிரயாசம் அங்க எடுக்கணும். சோ இந்த மாதிரி நம்ம பார்த்த பின்னாடி இந்த வசனத்துல, பழைய ஏற்பாட்டுல சொல்லக்கூடிய இந்த வசனம் நம்ம பார்க்கிறோம். அப்போ கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அதாவது நீங்க அந்த வேலை செய்யாதீங்க, தேவன் செய்வார், தேவன் பார்த்துக்குவார். எனவே நீங்க திங்க் பண்ணுங்க, தேவன் பண்றாருன்னா பெரிய விஷயமா இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை நினைச்சீங்கன்னா நீங்க செய்ய மாட்டீங்க, செய்ய அனுமதிக்காது. கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள், தேவன் பார்த்துக்குவார்னு விட்டும், அந்த விஷயத்தை தேவன் பார்த்துக்குவோம். எனவே இந்த ஒரு தாட்ல நம்ம இருக்கணும். சோ பழி வாங்குறது, தீமைக்கு தீமை செய்யறது, அந்த ஒரு சுபாவத்தை கண்டிப்பா நாம எல்லாருமே மேற்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. சகோதர சகோதரர்களே, இது நம்ம கொஞ்சம் வளர்த்தி கொள்ள வேண்டிய ஒரு பாடமா இருக்குது. அடுத்து 20ஆம் வசனத்துக்கு போயிடலாம். இப்போ பவுல் மறுபடியும் இன்னொரு வசனத்தை பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கிறாரு. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21, 22 இந்த 2 வசனத்தை பவுல் எடுத்து இங்க காமிக்கிறார். அன்றியும்னா பைபிள்ல இப்படி இருக்குது, என்ன இருக்குது? உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு சாப்பாடு கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் வசனம். இது செஞ்சு பார்க்கலாம். பொதுவா நம்முடைய சத்துருக்கள், அது அடிக்கடி பார்க்கக்கூடிய சத்துருக்கள், அடிக்கடி நாம அவங்களால பாதிக்கப்படுறோம். அந்த மாதிரி சத்துருக்கள் அடிக்கடி எங்க இருப்பாங்க? ஒண்ணு வீட்டுல இருப்பாங்க, இல்ல வேலை பார்க்குற இடத்துல இருப்பாங்க, இல்லைன்னா எக்லீஷியால இருப்பாங்க. இப்ப அவங்கள பாக்குறோம், பசியா இருக்கிறாங்க. பசின்னு என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு தேவையில் இருக்கிறாங்க, ஏதோ அவங்களுக்கு ஒரு தேவை
இருக்குது. அந்த தேவையை நம்ம சந்திக்க முடியும் அப்படின்னா போய் செய்யுங்க. தாகமா இருந்தால் பானம் கொடு. நல்லா கவனிங்க. இது நான் ஏன் பிரதர் செய்யணும், நான் எதுக்கு செய்யணும் நீங்க கேட்டீங்கன்னா, ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, தீமைக்கு தீமை பண்ணா ஒன்னும் கிடைக்காது, எந்த நன்மையும் கிடைக்காது, தீமை தான் கிடைக்கும். ஆனா இதுவே நீங்க நன்மை செஞ்சீங்கன்னா என்ன பாயிண்ட் இல்லைங்க, இதுவே நம்ம நன்மை ஒண்ணு செஞ்சோம்னா அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? தேவனுடைய பார்வையில அது ரொம்ப பாராட்டக்கூடியதா இருக்கும். அதனால நமக்கு நன்மை கிடைக்கலாம். அதனால்தான் தாவீது சொல்றாரு இல்லைங்களா, அந்த சீமையை பயங்கரமா திட்டுவார். அப்போ தாவீது சொல்லுவாரு, வேணாம், என்னைய ரொம்ப பேசட்டும், ரொம்ப என்ன வேணா பேசட்டும். அந்த நேரத்துல ஒரு வேலை சொல்றாங்க 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல, ஒரு வேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, எவ்வளவு சிறுமப்படுறேன் இவர் பேசுற பேச்ச கேட்டுட்டு, என் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார். சகோதர சகோதரிகளே, இது பைபிள்ல கூடிய பெரிய ட்ரூத். இது உலகத்தாருக்கு இந்த விஷயம் தெரியறது இல்லை. தீமைக்கு தீமை பண்ணாதான் அவங்க நினைச்சுக்கிறாங்க நம்ம நினைச்சு சாதிக்க முடியும். தீமைக்கு தீமை பண்றதுனால ஒரு நன்மையும் கிடைக்க போறது இல்லை. ஆனா நன்மை கிடைக்கணும்னா தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யும். அந்த நன்மை செஞ்சா நல்லா கவனிங்க, அந்த நன்மை செய்யறதுனால உலகத்தார் கிட்ட இருந்து பாராட்டோ இல்ல அவர்கிட்ட இருந்த பாராட்டோ, யார் தீமை செஞ்சாரோ அவர்கிட்ட இருந்து பாராட்டோ அதெல்லாம் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. யார்கிட்ட இருந்து பாராட்டு வரும்னா அது தேவன். தேவன் நமக்கு நன்மையை சரி கட்டுவார். இது உண்மையிலேயே நான் ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய பாயிண்ட், ஸ்டடி பண்ண வேண்டிய பாயிண்ட். இது பிராக்டிகலா நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய பாயிண்ட். சகோதர சகோதரர்களே, நீங்க வாய்ப்பு இருந்தா இதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இந்த அனுபவங்கள் நீங்க ஒருவருக்கு ஒரு ஷேர் பண்ணாதான் இது மற்ற பிரதர் சிஸ்டர்ஸ் இது இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஓ, இதுக்கு பேர் தான் தீமைக்கு தீமை செய்யறதா, ஓ இதுக்கு பேர் தான் தீமைக்கு பதில் நன்மை செய்யறதா அப்படின்ற அந்த விஷயங்களை நடைமுறை வாழ்க்கையை யாராவது அனுபவிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பகிர்ந்து கொள்ள. அப்பதான் எல்லாரும் இதை சரியா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா நமக்கு இருக்கும். அப்போ அவனுக்கு நீ பானம் கொடு, நீ இப்படி செய்வதனால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். அப்போ அது என்ன, அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய்? இதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. 2 விதமான விளக்கங்கள் கொடுக்கறாங்க பிரதர்ஸுங்க. பாருங்க, நீ இந்த நன்மை செய்யறதுனால உனக்கு நன்மை கிடைக்குது தேவன் இருந்து. ஆனா அவருக்கு என்ன கிடைக்குது? நீ நன்மை செய்யறதுனால நீ என்ன பண்றேன்னா அவன் தலையின் மேல் அக்னி தழல் குவிக்கிற. இப்ப அக்னி தழல்னா இதுக்கு என்ன விளக்கம் புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப கஷ்டமான விளக்கம் தான். பட் நிறைய வேத ஆராய்ச்சியாளர்கள் முடிஞ்ச அளவுக்கு புரிய வைக்கிறாங்க. பட் சரியா புரிஞ்சுக்க முடியல. பட் ஒரு 2 விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த 2 விளக்கம் மட்டும் நான் சொல்றேன். ஒரு விளக்கம் என்னன்னா, நீங்க அப்படி செய்யறதுனால பாருங்க, தலை மேல சூடான பொருளை வச்சா என்ன ஆகும்? இது சிம்பாலிக்கா சொல்லணும்னா, அவர் தான் பண்ண தப்ப நினைச்சு பார்க்கணும். நான் இப்படி பண்ணிருக்க கூடாது, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்ற அந்த உணர்வு அவருக்குள்ள வர்றதுக்காக, அந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குவதற்காக நீங்க என்ன பண்ணா, நீங்க இப்படி நன்மை செய்யும் போது அது அவருக்கு அந்த ஒரு எண்ணத்தை, அந்த ஒரு உணர்வை அவருக்கு கொண்டு வரும். இதான் அக்னி தழல்.
ஏன்னா நீதிமொழிகள்ல நீங்க படிச்சீங்கன்னா அங்க எப்படி வரும் பாருங்க. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 21, 22. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலன் அளிப்பார். இதே வசனம் இன்னொரு டிரான்ஸ்லேஷன், இவ்வாறு செய்வதன் மூலம் நீ அவனை வெட்கப்படுத்த முடியும். இது எரிகிற நெருப்பு தழல்களை அவன் தலையின் மேல் போடுவதற்கு சமமாகும். உன் எதிரிக்கு நீ நல்லதை செய்தபடியால் கர்த்தர் உனக்கு நற்பலனை தருவார். பாருங்க, இப்போ தீமைக்கு தீமை பண்ணா அவருக்கும் தீமை, எனக்கும் தீமை, நன்மையே இல்லை. ஆனா தீமைக்கு நன்மை பண்ணேன்னா எனக்கும் நன்மை. அதே போல அவரும் வெட்கப்படுத்துவாரு தான் செய்த செயலை குறிச்சு. பட் இது கொஞ்சம் இந்த விளக்கம் நம்ம ஒருவேளை எடுத்துக்கிட்டோம்னா இது நடைமுறையில எப்படி சாத்தியம், அது நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா இதெல்லாம் பிராக்டிக்கலா இந்த மாதிரி செஞ்சாதான் தெரியும் உண்மையிலே வெட்கப்படுறாரா, அது எப்படி இது புரிஞ்சுக்கலாம், அதுன்னு அப்பதான் தெரியும். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா உணரவே மாட்டாங்க, எவ்வளவு நல்லது பண்ணாலும் தொடர்ந்து தப்பு தான் பண்ணிட்டு இருப்பான். அப்படியும் சில ஆட்கள் இருப்பான். அப்ப எப்பதான் உணர்வாரு? மேபி இந்த வசனம் இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். இப்போ இம்மைக்குரிய வாழ்க்கையில அவர் உணரவில்லை என்றாலும் ராஜ்யத்துல அந்த காரியத்தை சீக்கிரம் உணர்ந்துக்குவாரு. அது எவ்வளவு வெக்கமா இருப்பீங்களா, தலை குனிஞ்சிருப்பாரு. ராஜ்யத்துல எவ்வளவு அது நம்ம எப்படிலாம் பண்ணிருக்கிறோம், எப்படிலாம் பேசியிருக்கிறோம், எவ்வளவு காயப்படுத்திட்டோம். ஒரு ராஜ்யத்துல அவர் உணர்வார் இல்லைங்களா? கண்டிப்பா உணர்வோம். இப்ப இல்லைன்னா அப்போ இது ஒரு விளக்கம் இருக்குது. இதுதான் மோஸ்ட்லி நம்ம பிரதர்ஸுங்க நிறைய கொடுக்கக்கூடிய விளக்கம். இன்னொரு விளக்கம் என்னன்னா, இந்த நீதிமொழிகளே படிச்சோம் இல்லைங்களா, அதாவது என்னன்னா இல்ல ரோமர்ல படிச்சோம் இல்லைங்களா, அதாவது 19ஆம் வசனத்துல கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த உதாரணம் எடுக்கிறார். நீங்க இந்த மாதிரி நன்மை செஞ்சீங்கன்னா அவன் மேல் அக்னி தழல்னால அது என்ன அர்த்தம்? கோபாக்கினை. அப்ப பாருங்க, நீங்க நன்மை செய்யுங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனா நீங்க நன்மை செய்யறதுனால அவர் மேல அக்னி தழல்ல, அவர் மேல கோபாக்கினை சுமரும். கோபாக்கினை நம்ம தேவனுடைய கோபம் வருமாமா. நீ நன்மை செய்ய செய்ய அந்த நன்மையை அவர் வாங்குறாரு வைங்களேன். இப்ப பசியாருக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? நல்லா வாங்கி சாப்பிடுவார், தண்ணி குடிப்பார். ஆனா குடிக்க குடிக்க சாப்பாடு வாங்கி சாப்பிட ஒரு பக்கம் அவர் மேல தேவனுடைய கோபம் ஏறிட்டே போகும். பழி வாங்கும் நாளில் அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த சப்ஜெக்டை வேற இது ஒரு சப்ஜெக்டா கொண்டு போலாம். எப்படி கொண்டு போலாம்னா, வெளிப்பட்டின விஷயத்துல ஒரு வசனம் இருக்கணும், எப்போ தேவனே எங்களுக்காக பழி வாங்குவீங்க அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். பலிபீடத்துல ஃபுல்லா ரத்தமா இருக்குது, எப்போ எங்களுக்காக பழி வாங்குவீங்க? அப்ப தேவனுடைய பழி வாங்கும் நாள் ஒண்ணு இருக்குங்க, அந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கே வரும். அது தேவனுடைய பழி வாங்கும் நாள். அது என்ன மாதிரி நாள்? மகா உபத்திரவ காலம் இல்லைங்களா? மகா உபத்திரவ காலம் என்பது அது தேவனுடைய பழி வாங்கும் நாளா இருக்குது. தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக தேவன் என்ன பண்றாருன்னா பழி வாங்குறாரு. அது இன்னொரு சப்ஜெக்ட்ல என்ன பண்ணலாம், ரொம்ப விவரமா நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு பாடத்தை நம்ம என்ன பண்றோம்னா கண்டுபிடிக்கும். அப்போ இப்படித்தான் 2 விதமான விளக்கங்கள் அங்க நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, கடைசியா இந்த வசனத்தை பவுல் இந்த அதிகாரத்தை எப்படி முடிக்கிறாருன்னா ரொம்ப அழகா முடிக்கிறாரு. எனவே பிரதர் சிஸ்டர்ஸ், தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்களா? தீமைக்கு தீமை, தீமைக்கு பதிலா நன்மை, எது பெஸ்ட் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதனால இந்த லைன் ரொம்ப நாளா இந்த வசனம் புரியல, இன்னைக்குதான் புரிஞ்சு. என்னன்னா, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. இந்த வசனம் படிச்ச என்ன புரிஞ்சுக்கிறோம் நாம? நீ தீமையினாலே வெல்லப்படாமல், அதாவது மற்றவங்கள நான்
தீமை செஞ்சு ஜெயிக்கணும். நான் தீமை செஞ்சு மற்றவங்களை ஜெயிக்கிறத விட நான் நன்மை செஞ்சு மற்றவங்களை ஜெயிக்கிறேன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்படி ஒரு அர்த்தம் வர மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஆனா அது கிடையாது. ஏன்னா தமிழ் வார்த்தை கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, நீ தீமை செஞ்சு வெல்லாம அப்படி இல்லை, தீமை உன்னைய ஜெயிக்க விடக்கூடாது. தீமை நாளே நீ வெல்லப்படக்கூடாது. அதாவது தீமை நம்மளே ஜெயிக்க கூடாதுங்களாமா. எப்ப தீமை நம்மளை ஜெயிக்கும்? எப்போ நம்ம தீமை செய்யறோம் அப்ப தீமை நம்மளுக்கு ஜெயிச்சிடும். இது உலகத்துல எப்படி நடக்குது இல்லைங்களா? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க தீமைக்கு தீமை பண்ணா இந்த உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அது ஒரு சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, அது ஒரு கெத்து நினைச்சுக்கிறாங்க. பழிக்கு பழி வாங்க. இந்த நிறைய கொலைகளை அப்படிதான் பண்றாங்க இல்லைங்களா? யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க உடைய குப்பை நம்ம வீட்டுல கொட்டினாங்க வைங்களேன், டக்குன்னு என்ன பண்றான் மனுஷன், என்ன பண்றான், டக்குன்னு இவர் வீட்டுல குப்பையை எடுத்து என்ன பண்றாரு, அடுத்த வீட்டுக்கு அவங்க வீட்டு காம்பவுண்ட்ல கொட்டுறார். இப்ப என்ன நடக்குது? இதுல யார் ஜெயிக்கிறாருன்னா தீமை தான் ஜெயிக்குது, இவர் ஜெயிக்கல. யார் தீமைக்கு தீமை செய்யறாங்களோ அவரை அந்த தீமை தான் ஜெயிக்குது, இவரை. எனவே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கக்கூடிய நாம் தீமை செய்வதனால் பதிலுக்கு அந்த தீமை நம்மளை ஜெயிக்குதாமா. எனவே நாம் தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. இது பெரிய சேலஞ்ச், இது பெரிய டாஸ்க். தேவனுடைய ஜனங்கள் ரொம்ப ரொம்ப இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. பாருங்க இன்னொரு டிரான்ஸ்லேஷன், தீமையிடம் தோல்வி அடைந்து விடாதீர்கள், நன்மை செய்வதன் மூலம் தீமையை நீங்கள் தோற்கடித்து விடுங்கள். சகோதர சகோதரிகளே, இது நல்லா யோசிக்க வேண்டிய பாயிண்ட். எத்தனையோ பேர் தீமைக்கு தீமை செய்யறதுனால அந்த தீமை தான் அவங்களை ஜெயிச்சிருக்கு. இதை யோசிக்கிறதே இல்லை. நான் பண்ண தீமைக்கு தீமையினால தான் என் வாழ்க்கை இந்த அளவுக்கு இருக்குன்றது யோசிக்கிறது இல்லை. தீமை ஜெயிக்குது. எனவே நாம் தீமையினால் வெல்லப்படாமல் நன்மையினால் கண்டிப்பா தீமைக்கு பதில நன்மை செய்யறத பத்தி நம்முடைய கர்த்தர் இயேசு மலை பிரசங்கத்தில் நிறைய பேசியிருக்கிறாங்க. அது தேவனிஷ்டமா இருந்துச்சுன்னா அதை பத்தி நிறைய விஷயம் படிக்க வேண்டி இருக்குது இல்லைங்களா? சோ சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நம்ம தியரியா ஏற்கனவே சொன்னது போல தியரியா தான் படிச்சிருக்கிறோம். பட் பிராக்டிக்கலா படிக்கணும். வாய்ப்பு இருந்தா இந்த தீமைக்கு பதில் தீமைக்கு தீமை செய்யாம தீமைக்கு பதிலா நன்மை செஞ்சு அதனால நன்மையை பெற்ற பழைய ஏற்பாட்டுல ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இருக்கிறாங்க, யோசேப் விஷயத்துல இந்த பாடத்தை நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஆனா யோசேப்பு கூட அவர் வாழ்க்கையில நிறைய தீமைகள் பண்ணாங்க. ஆனா பதிலுக்கு அவர் தீமைக்கு தீமை செய்யல. ஒருவேளை கற்பனை பண்ணி பாருங்க, தீமைக்கு தீமை செஞ்சிருந்தாருன்னா யோசேப்புக்கு என்ன ஆயிருக்கும்? அது வேணா ஒரு சின்ன கற்பனை வேணா யார பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா அவர் பண்ண நன்மையினால இவருக்கும் நன்மை, அதே போல அவங்களுக்கும் ஒரு நன்மையை ஏற்படுத்திக்கிறார். சோ இதோட 12ஆம் அதிகாரத்தை நம்ம அங்க முடிக்கிறோம், நிறைவு செய்யறோம். பட் இது வரைக்கும் தேவன் கிருபையா எவ்வளவு விஷயங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க இந்த 12ஆம் அதிகாரத்துல மாத்திரம். பட் இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த வசனங்களில் எல்லாம் படி நம்ம சிந்திச்சு இதையே பாருங்க, இதையே சிந்தித்து கொண்டிருங்கள். இதெல்லாம் சிந்திச்சுட்டே இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுக்கும்போது என்ன சொன்னாருமா, இது நீ போகும்போதும் என்னங்க எல்லா நேரங்களையும் பிள்ளைகளுக்கு என்ன பண்ண சொல்லிட்டே இரு. அப்பதான் இது மைண்ட்ல உட்கார்ந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு உதவும்.
ஏதோ கிளாஸ் கேட்டுட்டோம் அப்படின்னா அது இந்த காதல் கேட்டு இந்த காதல் வழியா போயிடும். இதை சிந்திக்கணும், படிக்கணும், தியானிக்கணும், இதை பத்தியே திங்க் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் ஒவ்வொரு நாளுமே நம்ம சரியான வகையில நகர்த்தி கொண்டு போறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். வேண்டிய ஞானத்தையும் வேண்டிய பலனையும் கிருபையும் தேவன் தாமே தந்து வழிநடத்துவாராக. ஆமென்.